அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலி இறைவாக்கினர்களை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி யூடியூப் சேனலில் போய் பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்துவ செய்தி தளங்கள் ஏராளம் இருக்கின்றன. நிறைய பேர் போதிக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் சிலருடைய போதனைகளை எல்லாம் எடுத்தும் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு காட்டியும் இவர்களெல்லாம் போலி இறைவாக்கினர்கள், போலி போதகர்கள் என்றெல்லாம் சொல்லி வருவதையும் நாம் அதிலே பார்க்கிறோம். போலி இறைவாக்கினர் என்பவர் யார்? பல்வேறு விதமான முறைகளில் போலி இறைவாக்கினர்களை பற்றி பதிவு செய்து ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். ஆனால் உண்மையில் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலும் தொடக்க காலத்தில் டிடாக்கி என்கிற ஒரு நூல், கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கையேடு, அந்த நூலின் அடிப்படையிலும் போலி போதகர்கள், போலி இறைவாக்கினர்கள் யார் என்பதை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தியில் பார்த்தீர்கள் என்றால், போலி இறைவாக்கினர் என்பவர் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு நம்மிடம் வருபவர்கள். உள்ளேயே அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். தின்னும் ஓநாய்கள் தான் போலி இறைவாக்கினர்கள். மிக அழகாக ஆழமாக ஒரு செய்தி இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு இறைவாக்கினர் என்பவர் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு தருபவர், கடவுளின் வாழ்வை மக்களுக்கு தருபவர், தன்னை தொலைக்கக்கூடியவராக. அதனால்தான் ஆடாக காட்டப்படுகிறது. ஆடு தன்னை பலியாக்கக்கூடியது. ஓநாய்கள் அப்படி அல்ல. ஓநாய்கள் தான் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும், தான் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவது. பாருங்கள், இன்றைய நற்செய்தியிலே நல்ல மரம் கெட்ட மரம், எனக்கு யோசித்து படித்து பார்க்குறப்ப அது எப்படி நல்ல மரம்னு ஒரு மரம் இருக்குமா? மரம் கனிகளை கொடுக்கும். கெட்டுப்போன மரம்னு வேணால் அதாவது சொல்லலாம், கெட்டுப்போன மரம். ஆனால் அதை கூட நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். ஐயோ, இந்த மரம் பாருங்க, பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, ஆனால் அந்த கனிகள் எவ்வளவு அழகாக இருக்குது, சாப்பிட எவ்வளோ இனிமையாக இருக்குது. கெட்டுப்போன மரம் கூட நல்ல கனிகளை தருகிறது. ஆனால் எது இதில் ஆழமான கருத்து? நல்ல மரம் கெட்ட மரம் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரை கருத்தல்ல. தன் கனியை தானே உண்ணுகிற மரம் தான் ரொம்ப டேஞ்சர். தனது கனிகளை தானே உண்ணுகிற மரம் இந்த உலகில் ஏதாவது இருக்கிறதா? போலி இறைவாக்கினர் என்பவர் அப்படித்தான். சுயநலத்தோடு வாழுகிற வாழ்வு. இன்றைய பதிலுரை பாடல்ல தன்னலத்தை நாட விடாதேயும் என்ற ஒரு வரி பாருங்க. திருப்பாடல் 119:36 வசனம். ஆண்டவரே, தன்னலத்தை என்னை நாட விடாதேயும், வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வை அளித்தருளும். இந்த டிடாக்கி நூலில் போலி இறைவாக்கினர்களை பற்றி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக சில குறிப்புகள் இருக்குது. யார் போலி இறைவாக்கினர், யார் நல்ல இறைவாக்கினர் அப்படி. நல்ல இறைவாக்கினர் யாருன்னா, ஒரு ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க ஒருத்தர் வந்தாருன்னா அவரை மக்கள் பயங்கரமாக வரவேற்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதெல்லாம் அதில் இருக்குது. ஆனால் அந்த நல்ல இறைவாக்கினர் ஒரு நாள் தான் அந்த ஊரில் தங்கணுமா. சரி, முடியல, இன்னொரு நாள் தங்கிக்கலாம். 3வது நாள் ஒரு இறைவாக்கினர் அந்த ஊரில் தங்கணும்னு ஆசைப்பட்டுட்டார்னாலே அவர் போலி இறைவாக்கினர். அவர் ஏதோ ஒரு சுகத்தை தேட ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ அவருக்கு அங்கே பிடிச்சிருச்சு, சாப்பாடு பிடிச்சிருக்கலாம், அல்லது நல்ல வசதி கொடுக்குறாங்கடா அந்த ஊரில்னு நினச்சிருக்கலாம். 3 நாள் ஒரு இறைவாக்கினர் நற்செய்தியாளர் அந்த ஊரில் இருந்துட்டாலே போலி இறைவாக்கினர். அதே போல் நல்ல இறைவாக்கினர் நற்செய்தி அறிவிப்பதற்காக
பிரெட்டு மட்டும் வாங்கிக்கலாமா, கையில் உணவு மட்டும் வாங்கிக்கலாம். பணத்தை வாங்கினாலே போலி இறைவாக்கினர். படிச்சுட்டு எனக்கே பயம் வந்துருச்சு. இந்த பூசைக்கெல்லாம் காசு வாங்குறோமே, பணத்தை வாங்கினாலே போலி இறைவாக்கினர். டிடாக்கி சொல்லுகிறது. நான் ஆவிக்குரியவனாக பேசுகிறேன், டிடாக்கியில் இருக்கு. ஆனால் எப்பா எனக்கு நல்ல என்ன சாப்பாடு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுடுங்க, எனக்கு டேபிள் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க, கேட்டாலே போலி இறைவாக்கினர், போலி இறைவாக்கினர். அப்போ உண்மையிலே ஒரு குருவானவராக, இது ஏதோ குருக்களை மட்டும் பேசவில்லை, இறைவாக்கினர் வாழ்வு என்பது எல்லாருக்கும் தான் அது பொருத்தமாக இருக்கிறது. பணத்தின் மேலே, பொருளின் மேலே பற்று போகாத ஒரு வாழ்வை இறைவன் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் யோசித்தேன், குருக்களிடம் பணம் கொடுப்பது தவறல்ல, ஆனால் அதை சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதுதான் இன்றைய உலகில் குருக்கள் செய்கிற பெரிய பாவம் என நான் கருதுகிறேன். பாருங்க, பவுலடியாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம அலசி பார்க்கலாம். திருத்தூதர்கள் பணிகள் நூல் 18 வாசிக்கலாம். முதல்ல இருந்து வாசிச்சோம்னா, கொரிந்து நகரில் பவுல் இருக்கிறார். அங்கே அக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் போய் அவர் தங்குறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடாரம் செய்யும் தொழில் அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராததால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஓய்வு நாளில் தான் போய் போதிப்பார், மற்ற நாள்களில் எல்லாம் வேலை செய்து வந்தார். என்னை பொறுத்தவரை குருக்கள் ஒன்று வேலை செய்யணும், அல்லது இந்த வேலையை மிக நேர்த்தியாக ஒழுங்காக செய்ய வேண்டும். பாருங்க, அதே பவுலடியார் 20வது அதிகாரத்தில் 33 நான் வாசிக்கிறேன். எவ்வளோ போல்டா சொல்றாரு பாருங்க. அவருடைய பிரியாவிடை ஸ்பீச் எங்கிருந்து தெரியுமா? எஃபேஸிலிருந்து அவர் கிளம்புறார். அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச் பாருங்க, அப்பா கேட்கவே எவ்வளோ ஒரு இதாக இருக்கு பாருங்க. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. சில டைம் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட மயங்கிடுறோம், சரி இதை வாங்கி வைக்கலாமா, இந்த துண்டு நல்லா இருக்குதே வாங்கி வச்சிடலாமா, இந்த தட்டு நல்லா இருக்குதே, உனக்கு தான் ஏற்கனவே 3 தட்டு இருக்குதே வாங்கி வச்சிடலாமா. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவருடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன. பவுலடியார் எப்படிங்க புனிதர் ஆகிறாங்க? என்னுடைய கைகள் தான் உழைத்தன என் தேவைகளுக்காக, என்னோடு இருந்தவர்களின் தேவைகளுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் சும்மா சொல்லப்பா, உங்க எல்லாருக்கும் தெரியும். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து, அடுத்த வரியை பாருங்க, நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாம் ஏழைகளுக்கு. பால்சாமியர்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம சிஸ்டர்களுக்கு தெரியும், செவ்வாப்பேட்டையில் இருந்தார். அவர் விக்கர் ஜென்ரலாக இருந்தார். நாங்களாம் எங்களுக்கு அவுட்டிங் விட்டாங்கன்னா மைனர் செமினரியில் எல்லாம் செவ்வாப்பேட்டைக்கு போயிடுவோம். ஏன் தெரியுமா? அந்த ஃபாதரை போய் பார்த்து சிலுவை வாங்கினாலே காசு தருவார். பணத்தை வாரி 2 பையிலையும் போட்டுக்குவார். போனால் அப்படியே கையில் இருக்கிறது. நாங்களாம் 4 பேர், என்னப்பா எங்கேருந்து வரீங்க? ஃபாதர், நாங்களாம் மைனர் செமினரி ஃபாதர். ஏய் சிலுவை வாங்கடா சிலுவை. உடனே கையில் உள்ள விட்டு திடீர்னு 100 ரூபா வந்துருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. போய் பரோட்டா நல்லா வாங்கி சாப்பிட்லான்டான். ஃபுல்லாக அந்த ஃபாதர். நான் ரீஜெண்ட்டு 2002 பிஷப்ஸ் ஹவுஸில் அவர் ரிட்டையர்டாகி இருக்கிறாரு. ஒரு நாள் சாயந்தரம் நான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்த மாலை மலர் அப்படியே பக்கத்தில் வந்தார். யாரும் இல்லை. என்னை பிரதர் அப்படின்னாரு. என்னை பார்த்தேன். என்னங்க ஃபாதர் அப்படின்னேன். ஒரு 500 ரூபாய் கடன் கொடுக்குறீங்களா? ஒரு 500 ரூபாய் கடன் கொடுக்குறீங்களா? ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கணுன்னார். சோரா கரங்களை தட்டலாமா அந்த ஃபாதருக்கு?
என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது. மறைமாவட்டத்தின் முதன்மை குரு, மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை செவ்வாப்பேட்டையில் அவ்வளோ வருஷம் பங்கு சாமியார், பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்த அந்த கரங்களில் பணம் இல்லை. இறுதி நாட்களில் இன்னொருவருக்கு தருவதற்காக கேவலம் ஒரு பிரதர்கிட்ட கடன் 500 ரூபாய். எனக்கு அப்படியே அவரை நினச்சி இப்போ நினச்சா கூட, ஃபாதர் ஆர் சேவியர், நான் மைனர் செமினரில் அப்போ தான் சேர்ந்தேன். இருக்கிறதா வேணாமான்னு ஓசிலேஷன், லாயலா காலேஜில் டே ஸ்காலராக படிச்சுட்டு யோசிச்சு பாருங்க, என்னால் இருக்கவே முடியல. ஆனால் அந்த தந்தையினுடைய வாழ்வு என்னை இருக்க வச்சது. நான் தான் தொய்யன், ஏன்னா இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு வந்ததுனால போட்டார் தொய்யன்ட்டு. நான் உடனே இருக்கிறேன், எல்லாம் பண்ணுவோம், எல்லா வேலைகளையும் செய்யணும் அவருக்கெல்லாம். ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு, பிரதர், பசங்களாம் நோஞ்சா நாட்டாக இருக்கிறானுங்க, அவர் அப்படி தான் பேசுவார், பசங்களாம் நோஞ்சா நாட்டாக இருக்கிறானுங்களே, சனிக்கிழமை பாருங்க எல்லாம் எலும்பாக தெரிகிறானுங்க, நல்லா எலும்பு கறி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருத்தர் பேர் சொன்னார், நான் சொல்ல விரும்பலை. அவர்கிட்ட 5000 ரூபா கடன் கேட்டிருக்கேன், போய் வாங்கிட்டு வாங்கினார். அவருக்கும் ஜோரா கரங்களை தட்டலாமா? எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சார் ஃபாதர் ஆர் சேவியர். தெரியும் பெரிய சிஸ்டங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு, போகிறவங்களுக்கெல்லாம் உதவி. தினமும் உதவி செய்யணும் சிஸ்டர்ஸ், தினமும் செய்யணும். இதான் போலி இறைவாக்கினரை பற்றி கடவுள் இன்னைக்கு என்கிட்ட பேசுறது. பணமோ கைத்தடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். தினமும் நம்மிடமிருந்து கரைந்து போகணும். ஐயோ என்கிட்ட இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்கா, அது கூட எப்படியாவது வெளியில் போகணும். இதை தாண்டி நற்செய்தி அறிவிப்பும் வாழ்க்கையும் வேற எதுவும் பேசுவதற்கு இல்லை. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, எங்களை இறைவாக்கினர்களாக நீர் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களை எவ்வளவு உயர்த்தி வைக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகளுக்கு மேலாக நீர் செய்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளவு வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு தருகிறீர். இன்னும் நாங்கள் வசதிகளை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் செலவு செய்வது எப்போது? ஒவ்வொரு நாளும் நாங்கள் விருந்தாளிகளாகவே நற்கருணைக்கு வருகிறோமே, எப்போது நாங்களே நற்கருணையாக எங்களை உடைத்து கொள்ள போகிறோம்? ஆண்டவரே, என் வாழ்வின் இறுதி நாட்களுக்குள் முழுமையாய் என்னை நற்கருணை வாழ்வாக உடைத்து கொள்ளுகிற ஆண்டவரே, கொஞ்சம் கூட கீழே விழாமல், கொஞ்சம் கூட எனது வாழ்வு சிதறி போகாமல், எல்லாம் பிறருக்காய் மாறிடுகின்ற ஒரு புனித வாழ்க்கையை எங்களுக்குள் பயிற்றுவித்தருளும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.